ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டென் பாப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வடகறி. அதுக்கு வந்து நான் ஒரு கப் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது கூட 3 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, அது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இன்னொரு சைடு வந்து ஒரு தோசைக்கல்லில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட், அது வந்து ஒரு அடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு இது நல்லா வதங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் 3 காஞ்ச மிளகா, நான் இப்போ கருவேப்பிலை போடாததுனால இப்போ போட்டுக்கிறேன். 3 பெரிய தக்காளி, அதை வந்து நான் பெருசாக அரிஞ்சு போட்டுக்கிறேன். இதை நம்ம திருப்பி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் இது வந்து வேகட்டும். இதில் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக குமீன் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளோட அடை வந்து அந்த சைடு ரெடி ஆகிருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து நல்லா உதுத்து போட்டுக்கலாம். உதுத்து போட்டதுக்கப்புறம் நம்மளோட அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கும், பாயிலிங் வரும். அப்போது வந்து நம்மளோட இதை வடைக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட வடைக்கறி வந்து இன்னொரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.